ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு ஓடி வராங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்க அப்படின்னு எங்க விஜயா கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட. அது ஒன்றும் இல்லாண்டி ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதை நீங்கள் கேட்டாலே இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்கன்னு சொல்ல, மனோஜ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வீட்டில் அண்ணாமலை, மனோஜ், ஸ்ருதி, அப்படின்னு எல்லாருமே வெளியே வர, என்ன ரோஹிணி என்ன ஹாப்பியான விஷயம்னு சொல்லி கேட்க, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்ன ரோஹிணி நீ திரும்பவும் அதே விஷயத்தை பற்றி பேசாத மனோஜ், இது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், நாளைக்கு கலா மேடம் என்னையும் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாளைக்கு அவங்களுக்கு எதுவும் முக்கியமான விஷயமா, அதனால் அவங்க நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு அட்வான்ஸ் பணம் இன்னும் ஒரு 20 lakhs நம்ம கைக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், ஏற்கனவே 10 லட்சம், இப்போ 20 லட்சம்னு 30 லட்ச ரூபாயான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, இதில் நமக்கு லாபமே 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ இருக்கிறதுனால தான் மனோஜும் இந்த மாதிரி முன்னேற்றம் கண்டு போயிட்டே இருக்கான்னு சொல்ல, ஸ்ருதி மட்டும் ஒரு மாதிரியாக பார்க்க, இது எதுவுமே கண்டுக்காம ரோஹிணி மனோஜை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. மனோஜ் உள்ளே போன பிறகு ரோஹிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எப்படி உனக்கு எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்க, நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் 2 பேருமே சாமி கும்பிட்டுட்டு அண்ணாமலைக்கிட்டையும் விஜய்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்புற டைமில் தான் இங்கே ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வந்ததுமே ஃபோன் எடுத்துகிட்டு, இரு மனோஜ் முக்கியமான கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான விஷயம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதாண்டி உன்னுடைய அந்த சேகருடைய அண்ணனும் அண்ணியும் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல, இன்னமும் அவங்கக்கிட்ட நீ பேசிக்கிட்டு தான் இருக்கியா, ஃபோனெல்லாம் கட் பண்ண மாட்டேன், அவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு இங்கே ரோஹிணி சத்தம் போட, நான் சொல்ல வரது கொஞ்சம் பொறுமையாக கேளுடி ரோஹிணி அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லுமா, நானும் மனோஜும் முக்கியமான வேலை விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருக்கோன்னு சொல்ல, அது இல்லைம்மா ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட அப்படின்னு சொல்ல, ஏன்னா அந்த பொம்பளை இப்போ மாசமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்ல, அது இல்லடி, அவங்க அண்ணனுக்கு சொந்தமான ஃபேக்ட்ரி ஒன்று இருந்ததில் உங்கள் அப்பா கூட வேலை பார்த்துட்டு இருந்தாரேன்னு சொல்ல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த ஃபேக்ட்ரியை தாண்டி இப்போது ஏதோ யாரோ ஒருத்தவங்க விலைக்கு வாங்குறாங்க, அதில் சரிசமமான பங்கை உனக்கு பிரித்து கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனால் வரைக்கும் அவங்க எதுவுமே உனக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவங்க உனக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. உனக்காக இல்லைனாலும் கிருஷிக்காக வர வேண்டிய அந்த பணத்தை நீ அவன் படிப்பு செலவுக்காகவது யூஸ் பண்ணிக்கலாம்ல ரோஹிணி அப்படின்னு அங்கே அவங்க அம்மா சொல்லும்போது, அதை கேட்டதுமே இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க. என்ன ரோஹிணி என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல, சரிம்மா என்ன இருந்தாலும் அது எனக்கு வர வேண்டிய பணம் தானே அப்படின்ற மாதிரி இங்கே ரோஹிணி சொல்ல, சரி எப்போ வரணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு தாண்டி ஒரு 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இன்னைக்கு எப்படிமா என்னால் வர முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணியும். சரி நான் முடிஞ்ச முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி வைக்கிறதுல நீயும் சைன் பண்ண வேண்டியது இருக்கான், நீ சைன் பண்ணால் உடனேயே பணத்தை அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க, அப்புறம் நீயும் அவங்களும் சரியாக பிரிச்சுக்க வேண்டியதாண்டி அப்படின்னு சொல்ல, நான் அந்த ஃபாரினில் இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன்னு சொல்ல, ஆமாண்டி ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லியிருந்தேன், இந்த விஷயத்தை சொன்னதும் அவள் ஊரில் வந்திருக்கான்னு நானும் சொல்லிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே ஃபோனை வைக்கிற ரோஹிணி இங்கே மனோஜ் பக்கத்தில் வராங்க. மனோஜ் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல, என்ன ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு கிளைண்ட் அவங்க இன்னைக்கு ஃபாரின் கிளம்ப வேண்டியது இருக்கான், அதான் அவங்களுக்கு சின்ன மேக்கப்லாம் போட வேண்டியது இருக்கு, அதனால் நான் போயிட்டு வரேன் மனோஜ்னு சொல்ல, இதுக்கெல்லாம் போய் தான் ஆகணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் இருக்கார்லாண்டி, அவர் பார்த்துப்பாரு, 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் அதை அவனே வாங்கிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி பதட்டத்தோடு கிளம்புறாங்க. சரிம்மா அப்போ நானும் கிளம்புறேன், வரப்போ ரோஹினியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜும் கிளம்புறாங்க. அப்பாடா இப்போ தான் எனக்கே நிம்மதியாக இருக்குது, ஒன்று போனால் ஒன்று சந்தோஷமான விஷயம் இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இங்கே விஜயா நினச்சிட்டே உள்ளே போக, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, இங்கே மீனா வாங்கி கொடுத்த இந்த ஆர்டரை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்க பாரு இந்த ரோஹிணின்னு மனசுக்குள்ளேயே பயங்கர கோவத்தோட இங்கே ஸ்ருதி வந்துட்டு அவங்களும் தான் வேலையை பார்க்க கிளம்புறாங்க ஹோட்டலுக்கு. இந்த நேரத்தில் இங்கேருந்து ரோஹிணி வந்துட்டு நேராக அவங்க சொன்ன ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அவங்க அண்ணன் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் அண்ணி 2 பேருமே இருக்க, கல்யாணி எப்படி கல்யாணி இருக்குன்னு சொல்ல, எனக்கு தெரியுமா
உனக்கு என் மேலே கோபம் இருக்குன்னு எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு 2 பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் செஞ்ச பாவத்தை எங்கேயுமே துடைக்க முடியாதுன்னு சொல்ல, ஆமாம் கல்யாண லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல, அந்த வீட்டில் வந்து வாழ்ந்ததை விட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க முகம் சட்டுன்னு மாறினாலும் நீ சந்தோஷமாக இருந்தாத எங்களுக்கு அதுவே போதும். இதை நீ சொல்லி கேள்விப்படுறப்ப எங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்னு சொல்ல அவன் ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னு எதுவுமே பேசாமல் ஒதுங்கி நிற்க, நீ இவ்வளோ தூரம் வந்த வரைக்குமே எங்களுக்கு சந்தோஷம்தான்னு சொல்ல, உங்கள் கூட உறவு கொண்டாடுறதுக்கெல்லாம் வரல, ஆனால் என்னை மிரட்டி 5 லட்ச ரூபா பணத்தை எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அது ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டோமா, அதுக்காக தானம்மா உங்களை மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கோன்னு சொல்ல, உங்களை நான் மன்னிக்கிறதுக்கு முதல்ல நான் யார், இப்போ கூட நான் வந்தது எனக்காக கிடையாது கிருஷிக்காக தான் அப்படின்னு சொல்ல, தெரியுதுமா கிருஷிக்கு நாங்கள் செய்கிறதா நீ ஏற்றுக்கல, ஆனால் உனக்கு சேர வேண்டிய பங்கு உனக்கு கொடுத்துடலான்னு தோணுச்சு, அதுக்காக தான் உன்னை நான் இங்கே வர சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி இதை கேட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க, ஆமாம் இந்த ஃபேக்ட்ரியை வாங்கக்கூடியவங்க எத்தனை மணிக்கு எப்போ வராங்க அப்படின்னு இங்கே ரோஹிணி பார்த்துட்டே இருக்காங்க. வர்றது வேறு யாருமே இல்லை. இவங்க ஒரு ஹாலில் உட்காந்துருக்க, இன்னொரு ஹாலுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கலா. உடனே அங்கே வந்து நிற்கிற அண்ணா அண்ணி 2 பேருமே சரி வா கல்யாணி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கல்யாணி கிளம்பிட்டு அவங்க கூட போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே வந்திருக்கிறது கலா வந்துட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வர்றதுனால லொக்கேஷனை மனோஜுக்கு ஷேர் பண்ணி மனோஜையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை நல்ல விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு அட்வான்ஸ் பணத்தை இதே இடத்துல வச்சு கொடுத்து அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க. மீதி 20 லட்ச ரூபா பணமும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மனோஜும் அந்த ஹாலில் வெயிட் பண்ண உள்ளே வர ரோஹிணியையும் அங்கே நிற்கிற கிளைண்ட்டையும் இவங்க எல்லாருமே பார்த்ததும் மனோஜை கிளம்பி நிற்கிறாங்க. உள்ளே வர 2 பேருமே வணக்கம் மேடம்னு சொல்லும்போது ரோஹிணி திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க. கலாவை பார்த்துட்டு ரோஹிணியை பார்த்த கலாவுக்கும் இன்னும் பதில் சொல்ல முடியலை. அவங்களும் ஆச்சரியத்தோடையும் பார்த்துட்டே இருக்காங்க அந்த மேடமும். அப்போது இங்கே நிற்கிற 2 பேரும் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க தான் என் தம்பி மனைவி, பேர் கல்யாணி, இதில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது, இவங்களும் கையெழுத்து போட்டால் தானே அதை உங்ககிட்ட முழுமையாக ஒப்படைக்க முடியும், அதனால தான் நாங்கள் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், நீங்கள் இப்போவே நல்ல நேரம் பார்த்து சைன் பண்ணிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணியை இந்த கோலத்தில் பார்த்த உடனேயே அங்கே நிற்கிற கலாவுக்கும் புரியலை மனோஜுக்கும் புரியலை. என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன தம்பி இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்லும்போது கல்யாணி அப்படின்னு பார்க்க, ஓ நீ 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அது இவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ரோஹிணி இவங்கெல்லாம் யாரு, உன்னை கல்யாணின்னு சொல்கிறாங்க, 2வது ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, இவ பேர் கல்யாணி, இவர் என் ஹஸ்பண்டோட தம்பியோடைய மனைவி தான், இவருக்கு கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே புருஷன் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் வயிற்றில் பிள்ளை சுமந்துட்டு இருந்தவளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம், அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் கல்யாணியவே பார்க்குறோம், இந்த சொத்தில் அவளுக்கும் பங்கு இருக்குது, அதுக்கான பணத்தை இவக்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காகவும் தான் நாங்கள் இவளை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் இது எல்லாத்தையுமே கேட்டு அதிர்ச்சியாகி நிற்கவும் செய்கிறாங்க. அந்த மேடமும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஃபேக்ட்ரியை தான் வாங்கணும், அதனால் அந்த இடத்துல அவங்க சைன் வாங்கிக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரியையும் அவங்க வாங்கிக்கிறாங்க, பணத்தையுமே அவங்க கொடுக்கவும் செய்கிறாங்க. ரோஹிணி அப்படியே அதிர்ச்சி பொங்க நிற்க வந்திருந்த 2 பேருமே கல்யாணி பக்கத்தில் வந்து, இந்தாம்மா உனக்கு சேர வேண்டிய பணம், இந்த ஃபேக்ட்ரியை விற்றதில் வந்த பணம் மொத்தம் 25 லட்சம் ரூபாய், உனக்கு சேர வேண்டிய பணத்தை இதில் நாங்கள் வச்சுருக்கோம், இதை நீ எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு 12 லட்ச ரூபா பணத்தை வந்துட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. அதை ரோஹிணி கையில் வாங்கவும் முடியாமல் அதை அவங்கள்ட்ட கொடுக்கவும் முடியாமல் நின்றுட்டு இருக்கேன். வந்தவங்க 2 பேரும் பேசிட்டு அந்த பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போக, அங்கே நிற்கிற கலா இங்கே மனோஜ் 2 பேருமே பக்கத்தில் வர, மனோஜ் என்ன ரோஹிணி வந்தவங்க நீ தான் அவங்க தம்பி மனைவி அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்க, அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கானா, நீ என்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சு தான் என்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கியான்னு இங்கே மனோஜ் ரொம்ப கோபத்தோட ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணி பதறி துடிச்சு நின்று இருக்கேன், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான் உன் லைஃப்பில், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனுக்கே உன்னை பற்றின உண்மை தெரியலையா, அப்போ நீ இது எல்லாத்தையும் மறைச்சி வாழ்ந்துட்டு இருக்க, உன்கிட்ட நான் 20 லட்ச ரூபா செக் கொடுத்தா அது நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கவே என்னால் முடியவே இல்லை, ஏன்னா அதை நீ சரியாக பண்ணுவியா, உன் புருஷனையும் உன் குடும்பத்தையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் நீ ஏமாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம், அதனால் நான் உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுக்க போகிறது கிடையாது, உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய ஆர்டரை கொடுக்க முடியும், அந்த உண்மையும் நேர்மையும் வாழ்க்கையில் இல்லாதப்போ தொழிலில் எப்படி அதை நான் பார்க்க முடியும், எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை அதே இடத்துல கிழிச்சு போடுறாங்க. இங்கே
அந்த கலாவும் மொத்த உண்மையும் தெரிஞ்ச அதிர்ச்சியில் மனோஜ் இங்கே ரோஹிணியை பார்க்க ரோஹிணி மனோஜ்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுக காலால் எட்டி உதைச்சி தள்ளி விட்டுட்டு அதே இடத்துல ரோஹிணியை விட்டுட்டு மனோஜ் மட்டும் தனியாக கிளம்பி போகவும் செய்கிறாரு. இங்கே கலாவும் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டதுனால அவங்களும் இங்கே ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போது எல்லாத்தையுமே இழந்து ரோஹிணி நிற்கிறாங்க. இவங்க ஃபேக்ட்ரி விற்க போகிறாங்க, அந்த பணத்தை வச்சு தன் பையனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த ரோஹிணிக்கு பெரிய ஏமாற்றம் மட்டுமே தான் இங்கே கிடைக்கவும் செய்து மனோஜ் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போயிட்டு கோட்டு சுட்டு எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு ரொம்ப கோவமாக நிற்க, டேய் என்னாச்சுரா, 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அப்படியே ரோஹிணியை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். இப்போது என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ கோவமாக வந்திருக்குன்னு சொல்ல, நான் ஏமாந்துட்டேம்மா, என் வாழ்க்கையில் என் தொழிலில் நான் எல்லா இடத்துலையும் ஏமாந்துட்டேன்னு சொல்ல, உன் வாழ்க்கையிலையும் தொழிலையும் நீ தினம் ஏமாந்துட்டு தானடா இருக்கேன்னு அங்கே நிற்கிற முத்துவும் சொல்ல, டேய் வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயாவும், அம்மா அவனை எதுக்கு திட்டிங்க, அவன் உண்மையை தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சுங்க இவனுக்கு அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கேட்க, டேய் மனோஜ் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு மனோஜும் நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் இங்கே எல்லார்கிட்டையும் சொல்ல, இதை கேட்டதுமே அடுத்த நொடியே எல்லாருமே அதிர்ச்சி பொங்க நிற்கிறாங்க. மனோஜை பார்த்துட்டு, என்ன மனோஜ் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, ரோஹிணி அப்படிப்பட்டவ கிடையாதுரா, தப்பாக இருந்தால் எதுக்குமா அந்த இடத்துக்கு வந்து ஃபேக்ட்ரி அதுக்கான உரிமை அதுக்கான பங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கவும் செய்யணும், சைன் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி தனக்கு இல்லைன்னு சொல்லி அவள் எதுக்கு சைன் பண்ணி கொடுக்கணும், அப்படி பார்த்தா நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ரோஹிணி அப்போ தான் வாசலில் வந்து நிற்க, ஏய் நில்லடி அங்கே அப்படின்னு விஜயா கத்த, ரோஹிணி திருன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என் பிள்ளை வாழ்க்கையில் வந்து என் பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படி யாருக்கும் தெரியாமல் ஒரு குடும்பத்தை தனியாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு உனக்கு அவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணுற வேலை நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உன்னை எப்படி இந்த வீட்டில் நான் வச்சு பார்த்துக்க முடியும், போடி வெளியேன்னு சொல்லி இங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அண்ணாமலை அந்த நேரத்தில் நெஞ்சை பிடிச்சிட்டு விளங்கும் செய்கிறாங்க. இங்கே மீனா என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ நடக்கவும் செய்து, மீனா வேற வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் இப்படி நடக்கிற நேரம் இங்கே முத்து வந்துட்டு பல்லார்னு இங்கே மனோஜ் கணத்தில் விட, என்னையண்டா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கேட்க, பேராசை, உன்னோட பேராசை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு தெரியுமா, உன்னாலையும் அம்மாவாலையும் தான் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போதுமே அப்பாவுடைய மனசு கஷ்டப்படுறதுக்கும் அவங்க உடம்பு இந்த நிலைமைக்கு போகிறதுக்கும் முக்கிய காரணமே நீங்கள் 2 பேர் தான். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணிச்சு உன்னையும் அம்மாவையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் செய்கிறாங்க. இங்கே முத்து இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கவும் செய்கிறாங்க. யாரையும் சும்மாவே விட மாட்டேன்னு இங்கே முத்து பயங்கர கோவத்தில் இருக்கேன். மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரவும் செய்கிறாங்க. ஓடி வந்தது பிறகு தான் இங்கே நடந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல, இது இவ்வளோ பெரிய விஷயமா மாறும் தாங்க, நான் அந்த விஷயத்தை எல்லார்கிட்டேருந்து மறைச்சேன், உங்ககிட்டேருந்து யார்கிட்டேருந்து உண்மை மறைக்க முடியாமல் தான் நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கவும் செஞ்சேன்னு சொல்ல, என்ன மீனா அறிவு கட்டத்தனமாக நடந்துட்டுருக்கேன், மற்றவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக உன் வாழ்க்கையை சீரழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், நீ நான் அவ்வளோ பெரிய தியாகியா, அவள் என்ன அவ்வளோ பெரிய உத்தமியா, அவளுக்காக உன் வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு நீ யோசிச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு முத்து திட்டுறாங்க. அப்போது எங்கள் ஸ்ருதி தான் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தில் இங்கே இப்படிப்பட்ட விஷயம் நடக்க தான் செய்யும் மீனா, அது எந்த நேரத்தில் எப்போ தெரிகிறத உண்மையாக இருந்தாலுமே சரி அப்படின்னு அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே மீனா ஐசியூவில் இருக்க தான் மாமாவையே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கவும் செய்கிறாங்க. அவங்களுக்காக கடவுள்கிட்ட அதிகமாக பிரார்த்தனை பண்ணிக்கவும் செய்கிறாங்க. மீனா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர விஜயாவையும் அங்கே மனோஜையும் உள்ளே பார்க்குறதுக்கு தாப்பாவை பார்க்க அலோவ் பண்ணவே இல்லை முத்து. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். பணம்னு பணத்துக்காக வேண்டி தான் எங்கள் மனோஜ் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிங்க. மனோஜ் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சது உங்களால் தான், அதை பார்த்துக்க முடியாமல் தான் அப்பா இந்த நிலைமை வந்து படுத்திருக்கவும் செய்கிறாங்க. இது உங்களுக்கு இப்போ நிலை எப்போதுமே புரிய போகிறதில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை நோக்கி ஓடணும். அந்த பணம் யார் மூலமாக வந்தாலும் சரி, இப்போ கூட இந்த ரோஹிணி பெரிய பணக்காரியாக இருக்கா அப்படின்னாலும் கூட ஒரு கல்யாணம் ஒரு மகனாகவே இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்க தான் செய்வீங்க. நம்ம குடும்பத்தை ஏமாத்தினவளாகவே இருந்தாலும் சரி, உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது வேற, பொய்யை சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்தின பிறகு பணத்தை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்குறது வேற. அது நடந்தாலும் நடக்கிறதுக்கு தான். ஏன்னா இப்போ ஃபேக்ட்ரி விற்ற பணம் வேற அவள் கையில் நிறையவே இருக்குல்ல. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் மனோஜுக்கும் சரி எங்கள் ரோஹிணியும் வீட்டுக்குள்ளே இருக்கவும் நீங்கள் அலோவ் பண்ண தான் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரவிமேண்டே, என்னடா நீயும் இப்படி பேசுகிற, புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்ல, உண்மையை தானமாக சொல்கிறோம், இப்போன்னு இல்லை எப்போதுமே நீங்கள் அதுக்காக மட்டுமே தான் இங்கே போகக்கூடியவங்களும் சரி அப்படின்னு சொல்ல, மீனா மாதிரி ஒரு நல்ல மருமக இந்த வீட்டுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி. ஆனால் நீங்கள்
பணம் பணம்னு பணத்துக்காக மட்டுமே தான் ஓடிட்டு இருந்தீங்க. ஒருவேளை என்கிட்ட கூட அந்த பணம் இல்லைனா ரவி கூட எனக்கு நடந்த இந்த கல்யாணத்தையும் என்னையும் நீங்கள் இந்த வீட்டில் ஏற்றிட்டு இருந்திருப்பீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக மாட்டீங்க. உங்கள் பசங்க சந்தோஷத்தை விட உங்களுக்கு தேவை பணமாக தான் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல ரோஹிணியும் வந்து நிற்கிறாங்க. எங்கள் கண்ணு முன்னாடி இங்கே வந்து நின்றுடாத, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி முன்னாடி முத்து சத்தம் போடவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயா மனோஜ்னு 2 பேரும் தான் அப்பாவுக்கு அதாவது வீட்டுக்காரவங்களுக்கு என்னாச்சோன்னு பயந்து துடிச்சு போய் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் முத்து இந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்காங்க. இனி அந்த வீட்டுக்குள்ளே அவங்க யாரையும் உள்ளே விடவே கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி முடிவை எடுத்துட்டு இங்கே அம்மா கிட்ட சொல்கிறாங்க, 1000 தடவை அந்த வீட்டிலேருந்து ஏன் வீடுன்னு சொல்கிறதுனால மட்டும் உங்கள் வீடு ஆகிடாது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க சந்தோஷம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இனி அந்த வீட்டுக்கு நீங்கள் யாருமே வர வேண்டாம். அம்மா உன்னால் பார்த்துக்க முடியும்னா அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், அவங்க எல்லாருக்குமே அம்மா தாண்டான்னு சொல்ல இது நீ முதல்லையே யோசிச்சுருந்துருக்கணும். அந்த அளவுக்கு நான் கேடு கட்டு போய் எதையுமே செய்யக்கூடியவல்ல, இங்கே புத்தி இல்லாதவனே இல்லை. அம்மாவை நான் அந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கான உரிமையும் எனக்கு இல்லைதான். ஆனால் அப்பாவுக்கு தொந்தரவு தரக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. அப்பா முதல்ல கண் முழிச்சு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு முத்து கோவத்தோட எல்லாரையும் தட்டுறாங்க. அத்தனை பேரும் அதிர்ச்சி பொங்க நிற்கவும் செய்கிறாங்க.